Okay, right. சரி, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிங்டம் மைசிட்டே ஃபங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நம்ம முன்னாடியே பார்த்தா நாம ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறிக்குது அப்படின்னா மஷ்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது காளான் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிக்குது. இப்போ காளான் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல சாப்பிடக்கூடியது இருக்கு. பாய்சன் அமானிட்டா அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டெட்லி பாய்சன். அமானிட்டா பெலாடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அமானிட்டா பெலாடைஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டெட்லி பாய்சன். அதே மாதிரி நமக்கு ஃபங்கை பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாது அப்படின்னா ஏ குளோரோபில்லஸ், அதாவது குளோரோஃபில் அப்படிங்கிற பிக்மெண்ட் கிடையாது. ஸோ அதனால என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா சாப்ரோபைட்டிக், பாராசைட்டிக், அதுக்கப்புறமேட்டு சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி 3 வகையான கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல யூனிசெல்லுலார் இருக்கு, மல்டி செல்லுலார் ஃபங்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரிங்களா? யூனிசெல் அப்படின்னா தன்னோட என்டையர் லைஃப் எல்லாமே என்ன பண்ணும், ஒரே செல்லுல முடிச்சுக்கும். இதே மல்டி செல்லுலார் அப்படிங்கும் போது அது நிறைய செல்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கக்கூடிய கண்டிஷன்ல இருக்கும். இதையே நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா செப்டேட் ஏ செப்டேட் சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடியதுல குறுக்குச்சுவர் எதுவுமே இல்லாம இருந்தா அதுக்கு பேரு சீனோசைட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனோசைட்டிக்னா பல உட்கருக்களை கொண்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. தாலஸ், இதோட உடலத்தை பொறுத்த வரைக்கும் தாலஸ் சொல்லுவோம். இதுல நம்ம வந்து ஐபே, அதுக்கப்புறம் மைசீலியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹைபே அப்படின்னு சொல்லக்கூடியது சிங்குலர், நமக்கு மைசீலியங்கிறது புளூரல். ஓகேங்களா? அதே மாதிரி கைட்டினஸ் செல்வால் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு பாலிசாக்கரைட், கைட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளால் ஆனது. பூஞ்சையை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு உணவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா கிளைகோஜன். கிளைகோஜன் தான் நமக்கு என்ன அப்படின்னா சேமிப்பு உணவு. அதுவும் மனிதன் மாதிரி தான், ஆடு மாடு விலங்கு மாதிரி இது ஸ்டோரேஜ் அப்படின்னா கிளைகோஜன். ஏன்னா இது வந்து நமக்கு இந்த பிளான்ட்ஸ் மாதிரி எல்லாம் வந்து நமக்கு சேமிப்புலாம் எதுவும் செய்ய முடியாது. ஸோ பூஞ்சையை பொறுத்த வரைக்கும் சேமிப்பு பொருள் எது அப்படின்னா கிளைகோஜன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி நியூட்ரிட்டிவ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து நமக்கு உரியக்கூடிய ஹாஸ்டோரியா அந்த மாதிரி வந்து உறிஞ்சி உறுப்பு மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல எக்ஸெப்ஷன் வந்து ஸ்லைம் மோல்டு. சரிங்களா? இந்த கேரக்டர் நம்ம நேத்து என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். இதுல ஏ செக்ஷுவல் மெத்தட் எல்லாமே நமக்கு இருக்கு. அதே மாதிரி நம்ம இதை என்ன பண்றோம் திரும்பவும் ஜிம்னோ மைக்கோட்டினா, மாஸ்டிகோ மைக்கோட்டினா, ஏ மாஸ்டிகோ மைக்கோட்டினா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரிப்போம். ஜிம்னோ அப்படின்னாலே உங்களுக்கு சொன்னேன், ஜிம்னோ அப்படின்னு சொல்லக்கூடியது எதை குறிக்குதுன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது. மாஸ்டிகோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே என்னன்னா பிளஜல்லா. சரிங்களா? இது பிளஜல்லா இருந்தாலே நமக்கு என்னது ஒரு நகரக்கூடிய அந்த மாதிரி அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுக்கான குட் ஈவினிங் வாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா பார்த்து வச்சுக்கோங்க. டிக்டோஸ்டீலியம், அதே மாதிரி அல்புகோ, ஏ மாஸ்டிகோ மைக்கோட்டினா பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மைசீலியம், இது செப்டேட். இது வந்து நமக்கு அயர் ஆல்கைல நமக்கு வந்துடும். ஸோ ஏ மாஸ்டிகோ மைக்கோட்டினாவில் இருக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா அயர் ஃபங்கைல வரக்கூடிய கேரக்டர். சரிங்களா? இது எல்லாமே அயர் ஃபங்கைல வரக்கூடியது. அப்ப ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஏ செக்ஷுவல் அப்படின்னு கேட்பாங்க. ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னென்ன இருக்குன்னா பட்டிங், இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஈஸ்ட், ஃப்ராக்மெண்டேஷன் துண்டாதல், ஸ்பொராஞ்சியோஸ்போர் இருக்கு, கொனிடியா இருக்கு. ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு உதாரணம். சரிங்களா? அப்ப இது எக்ஸாம்பிள் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, இதை கொடுத்துட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பூஞ்சையின் பாலிலா இனப்பெருக்கத்தை சார்ந்த அமைப்பு அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ பட்டிங், பிராக்மெண்டேஷன், ஸ்பொராஞ்சியோஸ்போர், கொனிடியா. இதுல என்ன நடக்குது நமக்கு ப்ராசஸ் மியாசிஸ். நான் ஏற்கனவே உங்களுக்கு மியாசிஸ் சொல்லும் போது சொல்லியிருப்பேன். மியாசிஸ், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அந்த மாதிரி ப்ராசஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். மைட்டாசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இதுல என்ன அப்படின்னா நமக்கு ஏ செக்ஷுவல், அதே மாதிரி வந்து நமக்கு செக்ஷுவல் ரெண்டு ப்ராசஸுமே நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மைட்டாசிஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ மியாசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாம்பிள் வந்து பெசைசா, இதுக்கு பேரு கஃப் ஃபங்கை. அதுக்கு அடுத்தது இதுல திரும்ப என்ன பண்றாங்கன்னா குரோமஸ்டா, இது பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து மிக்சோமைசிஸ் அண்ட் ஊமைசிட்ஸ். ஓகேங்களா? அது ரெண்டும் நமக்கு என்ன பண்ணா ரீகிளாசிஃபைட் பண்றாங்க. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா மிக்சோமைசிட்ஸையும் ஊமைட்ஸையும்
எதுக்கு கீழே வச்சு நம்ம கிளாசிபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா குரோமிஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா நமக்கு வந்து குரோமா அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம், கலர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னோம். ஒருவேளை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிரிமிட்டிவ் கேரக்டரா இருக்கலாம். அப்ப பிரிமிட்டிவ் கேரக்டரா இருக்கும்போது இது போட்டோசிந்தசிஸ்ல இன்வால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சரிங்களா? அதுக்கடுத்து திரும்பவும் என்ன பண்றாங்கன்னா 5 இதா பிரிக்கிறாங்க. அதுலதான் நம்ம ஊமைசிஸ், ஜைகோமைசிஸ், ஆஸ்கோமைசிஸ், பெசிடியோமைசிஸ், டியூட்ரோமைசிஸ் பார்த்தோம். ஓகேங்களா? இதுல ரெண்டுமே நமக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டுமே லோயர், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மூணுமே என்ன அப்படின்னா ஹையர் ஃபங்கை கேரக்டர்ல வந்துடும். அதுவும் டியூட்ரோமைசிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கேரக்டரே கிடையாது. ஸோ அதனால இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிற கேரக்டர் கிடையாது. ஸோ இந்த அமைப்புக்கு என்ன பேர் அப்படின்னா பாராசெக்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னா பாண்டோகார்வோ அப்படிங்கிறவர் தான் வந்து டியூட்ரோமைசிட்ஸ்ல இருக்கக்கூடிய பாராசெக்சுவல் அப்படிங்கிற அமைப்பை என்ன பண்ணிருப்பாரு, கண்டுபிடிச்சிருப்பார். இதை நாம ஏன் இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைன்னு சொல்றோம் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இன்வால்வ் ஆகாது. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கறது வந்து நம்ம பெரிய லெவல்ல நம்ம சொல்ல மாட்டோம். சரிங்களா? அதை நம்ம என்ன சொன்ன மாதிரி உங்களுக்கு ட்ரைகோன் அந்த மாதிரி டியூப் பிளஸ் ஆர் மைனஸ் இந்த மாதிரி வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை மென்ஷன் பண்ணுவோம். அடுத்து ஊமைசிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இதுதான் ஊமைசிட்ஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா சீனோசைட்டிக். அப்ப சீனோசைட்டிக் மைசீலியம் இருந்தாலே ஊமைசிட்ஸ் என்ன ஃபங்கைல வரும்னா லோயர் ஃபங்கைல வந்துடும். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு செல்வால் கேட்டாங்கன்னா குளுக்கான் அண்ட் செல்லுலோஸ். அதே மாதிரி வி பிளஸ் அண்ட் டின்செல், இது ரெண்டு டைப் ஆஃப் நமக்கு என்ன அப்படின்னா பிளஜெல்லாம் இருக்கு. பிளஜெல்லா பொறுத்த வரைக்கும் முக்கியமான வேலை என்ன அப்படின்னா மொடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மொடைல் அப்படின்னா நகரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் ஊகேமஸ், எக்ஸாம்பிள் அல்புகோ. சரிங்களா? நம்ம சிலபஸ் பார்க்கும்போது இதுல நம்ம டீப்பா பார்ப்போம். இப்ப வந்து அல்புகோ எதுக்கு எக்ஸாம்பிள். ஜைகோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து ஆக்சுவலா ஒரு சாப்ரோபைட்டிக் அழுகி போன ஒரு அனிமல்ஸ் அல்லது ஒரு தாவரங்கள் அந்த மாதிரி மேல என்ன பண்ணும் அப்படின்னா இது வாழக்கூடியது. லேட் டு த பாராசைட்டிக். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்கன்னா எண்டமோப்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹவுஸ் ஃபிளைய வந்து பாத்தீங்கன்னா ஈ சொல்றோம் இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எக்ஸாம்பிளா கொடுக்குறாங்க. பிரெட் மோல்டு ஃபங்கை எதுன்னா மியூக்கர் ஸ்டுலினோபோரா. இந்த வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருந்த கொஸ்டின். இதுக்கு முன்னாடி மியூக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது தயாரிப்பாங்க. அது எப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய நார்மலான ஒரு கஞ்சி மாதிரி அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க மியூக்கர். இதே மாதிரி மியூக்கர்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் கூட என்ன பண்றாங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றாங்க. சிட்ரிக் ஆசிட் எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா மியூக்கர்ல இருந்து தான் சிட்ரிக் ஆசிட் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ எக்கனாமிக் இம்பார்ட் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மியூக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மியூக்கர் வந்து சிட்ரிக் ஆசிட் உற்பத்தி பண்ணுது. இது வந்து நமக்கு 2021 பிஜி எக்ஸாம்பிள் என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. மியூக்கோஸ்டுலினோபோர் இந்த வருஷம் கேட்டிருந்த கொஸ்டின். மியூக்கர் ரைசோபஸ். சரிங்களா? அது ரெண்டுமே நமக்கு எதுல வருது அப்படின்னா பிரெட் போல்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது நம்ம பொதுவாக சொல்லக்கூடிய ரொட்டி காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரே வந்து என்ன அப்படின்னா ரொட்டி காளான். நம்ம வீட்டுல பிரெட் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுல முதல்ல அஃபெக்ட் ஆகக்கூடியது அப்படின்னா இதுதான். அடுத்தது கோப்ரோபிலஸ். கோப்ரோபிலஸ்னால என்ன அப்படின்னா சாணத்துல வளரக்கூடியது. குதிரை சாணம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுலதான் இது என்ன பண்ணும் அப்படின்னா வளரும். சோ இதுக்கு பேரு டங்க். வச்சுக்கோங்க. குதிரை சாணத்துல வளரக்கூடியது கோப்ரோபிலஸ் ஃபங்கை. இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பைலோபோலஸ். அதே மாதிரி உங்களுக்கு நான் சொல்லும் பொழுது ஸ்பொராஞ்சியம், காலுமெல்லா, ஸ்பொராஞ்சியோஸ்போர் இது எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ்டு பை ஸ்பொராஞ்சியம். ஸ்பொராஞ்சியம்ங்கிறது என்னது, ஸ்போர்கள். இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய தொகுப்பு. ஸ்போர்களோட மொத்த தொகுப்புக்கு பேர் தான் ஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபியூஷன் ஆஃப் கேமெட்டாஞ்சியா. கேமெட்டுகளோட இணைவு நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அது இருந்து என்ன ஃபார்ம் பண்ணுன்னா ஜைகோஸ்போர் அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தும். இது வந்து டார்மெண்ட் அப்படின்னா நிலைச்சிருக்கிறது. அதாவது ரொம்ப நாளைக்கு வந்து லாங் பீரியட் வந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா
நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்கோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இன்க்ளூடிங் ரொம்ப ஈஸ்ட், பவுடரி மைல்டியூ, கப்பங்கை, பெசைசா, மாரல்ஸ், குச்சி நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நமக்கு வந்து ஆஸ்கோமைசிஸ்க்கு எக்ஸாம்பிள். இது பார்த்து வச்சுங்க. இது எல்லாமே நம்ம இது பண்ணோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஆஸ்கோமைசிஸ் பார்த்துருவோம். ஆஸ்கோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த க்ரோசர் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. கொக்கி அல்லது ஏணி இணைவு முறை அந்த மாதிரி இருக்கும். நமக்கு இந்த க்ரோசர் ஃபார்மேஷன் கொக்கி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கொக்கி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த க்ரோசர் ஃபார்மேஷன் பேஸ் பண்ணி கேட்கும் பொழுது இந்த ஏணி இணைவு முறை வந்து எதுல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. 2 ஸ்போர்ல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. க்ரோசர் ஃபார்மேஷன் வந்து எத்தனை ஸ்போர்ல ஃபார்ம் ஆகுதுன்னா 2. நான் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி பிளஸ் ஆர் மைனஸ் மேல் அண்ட் ஃபீமேல் 2 தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா சேர்ந்து ஃபார்ம் ஆகுது. கடைசியா உருவாகக்கூடிய அமைப்பு ஆஸ்கோஸ்போர். எத்தனை ஸ்போர் உருவாகும்னா 8 ஸ்போர் வந்து நமக்கு உருவாகும். இது யூஜிடிஆர்பில ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஆஸ்கோஸ்போர்ங்கிறது எத்தனை ஸ்போர்களை உடையதுன்னா 8 ஸ்போர்களை உடையது. அடுத்தது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்கோமைசிஸை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா டெரஸ்ட்ரியல், அதாவது நிலப்பகுதியில அதிகமா வாழக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சம் லிவ் இன் அக்வாட்டிக் என்விரான்மெண்டல், அதாவது தண்ணீர் இந்த மாதிரி இடத்துல இருக்கு. போத் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன். சரிங்களா, பொதுவா நமக்கு வந்து பூஞ்சை எல்லாம் மெரைன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப ரேர் தான். சரிங்களா, மைசீலியம் இஸ் வெல் டெவலப்டு பிரான்ச்டு சிம்பிள் செப்டம் வந்து இருக்கும். ஏன்னா ஆஸ்கோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன பார்த்தோம், நம்ம அயர் பங்கைன்னு பார்த்தோம். அப்ப கண்டிப்பா நமக்கு என்ன அப்படின்னா சிம்பிள் செப்டம் குறுக்குச்சுவர் அப்படிங்கிற அமைப்பு வந்து இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் த சாப்ரோபைட்டிக் பட் ஃபியூ வந்து பாராசைட்டிக். இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் பவுடரி மைல்டியூ அப்படின்னு சொல்லக்கூடியது. தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெத்தன பூஞ்சை. தமிழ்ல இதுக்கு பேரு மெத்தன பூஞ்சை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் இதுல என்னென்ன மெத்தட் இருக்குன்னு பாருங்க. ஃபிஷன், பட்டிங், ஆய்டியா, கொனிடியா, கிளாம்பிடோஸ்போர். மொத்தம் வந்து பாருங்க உங்களுக்கு 5 டைப் இருக்கு. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்கலாம், இதை கொடுத்துட்டு இதுல எது கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் அதாவது பாலிலா இனப்பெருக்க பண்பு அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் 2 கேமிட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எனர்ஜி உருவாக்கக்கூடியது. பிளாஸ்மோகேமி வந்து பாத்தீங்கன்னா இஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோடு பை கேரியோகேமி. பிளாஸ்மோகேமி அதாவது நமக்கு இப்படி இருக்கக்கூடிய ஒண்ணு இப்படி இருக்கக்கூடியது, இந்த ரெண்டும் இணைஞ்சா இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மோகேமி. உள்ள இருக்கக்கூடிய 2 நியூக்ளியஸ் இணைஞ்சா இதுக்கு பேரு கேரியோகேமி. சரிங்களா, அப்ப பிளாஸ்மோகேமி இஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோடு பை கேரியோகேமி. இப்ப இந்த பிளாஸ்மோகேமி இந்த 2 பிளாஸ்மா அதாவது செல் இது ரெண்டும் நமக்கு இணைஞ்ச உடனே கேரியோகேமி நடக்குதா அப்படின்னா நடக்கிறது கிடையாது. சரிங்களா, அப்ப இது வந்து நமக்கு கேட்கலாம். இன்ஸ்டெட் த டைகாரியாட்டிக் கண்டிஷன், இரு நியூக்ளியஸ் நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங்டு ஃபார் செவரல் ஜெனரேஷன், பல காலத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டைகாரியாட்டிக் கண்டிஷன்ல வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பல தலைமுறையாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை பார்த்து வச்சுக்கோங்க. பிளாஸ்மோகேமி இஸ் நாட் இமீடியட்லி ஃபாலோடு பை கேரியோகேமி. அதே மாதிரி ஸ்பெஷல் ஹைபே, திஸ் இஸ் கால்ட் த ஆஸ்கோஜீனஸ் ஹைபே. சரிங்களா, அது உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஹைப்போவுக்கு என்ன பேருனா ஆஸ்கோஜீனஸ் ஹைபே. இந்த க்ரோசர் ஃபார்மேஷனை பத்தி நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இந்த க்ரோசர் ஃபார்மேஷன் பாத்துங்க. The crosser formed when the tip of the ascogenous hyphae, இந்த டிப் இதான் துணி, இந்த நுனியில எத்தனை ஸ்போர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட்டிருப்பாங்க 2. சரிங்களா, அது என்ன டைப் அப்படின்னா the formed when the tip of the ascogenous hyphae recurve அப்படின்னா வளையுது, forming the hooked cell. சரிங்களா, இது என்ன மாதிரி மாறினா ஒரு கொக்கி மாதிரி மாறுது. 2 nuclei in the penultimate cell of the hyphae fuse to the form diploid nucleus. எந்த வகையான நியூக்ளியஸ் இணையுதுன்னா diploid nucleus. the cell form young ascus என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. சரிங்களா, அப்ப ascus அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய
இந்த அமைப்புக்கு பேர் தான் ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஒரு யங் ஆஸ்கஸ் என்ன பண்ணுது அப்படின்னா உருவாக்குது. சோ இதுக்கு பேரு ஆஸ்கஸ். இதுக்குள்ளதான் நமக்கு என்ன உருவாகும், ஆஸ்கோஸ்போர் அப்படிங்கிற அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். சோ இந்த இடத்துல என்ன நடக்குது, நமக்கு அடுத்தது diploid nucleus undergo to the meiotic division. இப்போ meiotic division எத்தனை meiotic division நடக்கும் அப்படின்னா, ஏன்னா நமக்கு இருக்கக்கூடியது இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து நமக்கு 2 செல் தான் இருக்கு. அப்ப meiotic division அப்ப நமக்கு என்ன பண்ணணும், இது நமக்கு திரும்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிஷன் ஆகும். அப்ப 4 திரும்ப வந்து பாத்தீங்கன்னா உருவாகும் போது இப்ப இன்னொரு 4 மொத்தம் எத்தனை உருவாகுது, நமக்கு 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா உருவாகுது. சரிங்களா? அப்ப இது நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கேட்கலாம், என்ன டிவிஷன் அப்படின்னா meiotic டிவிஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்குது. சோ 2 நமக்கு என்ன பண்ண அப்படின்னா நடக்குது. சோ இதுல எத்தனை ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா மொத்தம் 4 haploid nucleus வந்து நமக்கு வந்து உருவாகுது. So the divided in mitotically to form the 8 nuclei. சரிங்களா? அப்ப இது மொத்தமா வந்து நமக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது, நமக்கு மைட்டாசிஸ் ப்ராசஸும் நடக்குது, அதே மாதிரி மியாசிஸ் ப்ராசஸும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இங்க நடக்குது. அப்ப 2 வகையான ப்ராசஸுமே இங்க நடக்கும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் மியாசிஸும் வரும், அதாவது மைட்டாசிஸ் ப்ராசஸும் வரும். 2 ப்ராசஸுமே நமக்கு இங்க என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். அப்ப இதுல என்ன பண்ணலாம், நமக்கு இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மைட்டாசிஸ் நடக்கும். அப்ப ஒரு செல் நமக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 செல்லா மாறும், 2 செல் திரும்ப 4 செல்லா மாறும், 4 செல் நமக்கு என்ன பண்ணும்னா 8 செல்லா மாறும். இந்த மாதிரிதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ராசஸ் நடக்கும். சோ இது நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு, இதை நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. மைட்டாட்டிக் நடக்கும், மியாசிஸ் நடக்கும். சரிங்களா? மொத்தம் எத்தனை நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா மொத்தம் 8 நியூக்ளியஸ் என்ன பண்ணுது நமக்கு ஃபார்ம் ஆகுது. The nucleus get organized into 8 ascospore. அப்ப ஆஸ்கோஸ்போர்ல எத்தனை ஸ்போர் இருக்கும் அப்படின்னா 8 இருக்கும். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ள ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர். அப்ப வெளியே இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான், இந்த தடித்த அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஆஸ்கஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இந்த 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 மாதிரி ஒரு தடித்த அமைப்பு மாதிரி இருக்கிறதுனாலதான் இந்த ஃபங்கை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராஜெக்ட்க்கு என்ன பேர் அப்படின்னா சாக் ஃபங்கை. ஆஸ்கோமைசிஸ் எது அப்படின்னா சாக் ஃபங்கை. பெரும்பாலும் லைக்கனோட கூட்டணி வச்சுக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கோமைசிஸ் தான் லைக்கனோட அதிகமான கூட்டணி வச்சுக்கும். சரிங்களா? பொதுவா நமக்கு லைக்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதோட கூட்டணி யாரு அப்படின்னா ஆஸ்கோமைசிஸும் ப்ளூ கிரீன் ஆல்கே. இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமான கூட்டணி வச்சுக்கிறது. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பெசிடியோமைசிஸ் மற்றதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பொசிஷன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா லைக்கனோட அந்த கூட்டுறவு வாழ்க்கை முறையை பொறுத்த வரைக்கும் ஆஸ்கோமைசிஸும் ப்ளூ கிரீன் ஆல்கையும் தான் நமக்கு என்ன பண்ணனா அதிகமா எடுத்துக்கும். இந்த நாஸ்டாக் மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் அதிகப்படியா வந்து நமக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும். சோ இதை பார்த்து வச்சுக்கங்க. ஆஸ்கோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் சாக் ஃபங்கை. அடுத்து ஆஸ்கை கெட் சரௌண்டட் பை த ஸ்டெரைல் ஹைபே. ஸ்டெரைல்னா மலட்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார்மிங் த ஃப்ரூட் பாடிக்கு என்ன பேருன்னா ஆஸ்கோகார்ப், கனி உடலம். இதோட கனி உடலத்துக்கு தான் என்ன பேர் அப்படின்னா ஆஸ்கோகார்ப். சரிங்களா? இப்ப நம்ம வந்து ஒரு காளான் சாப்பிடறோம்னா வெளியில தெரியக்கூடிய அமைப்புக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அந்த பெசிடியோகார்ப் அப்படின்னு சொல்லக்கூடியது, வெளியில தெரியக்கூடிய அந்த உடலம். There is a 4 type of ascospore நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கு. இதுல கிளிஸ்டோதீசியம் இதுல பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு, பெரிதீசியம் பொறுத்த வரைக்கும் ஃபிளாஸ்க் ஷேப்டு, அப்போதீசியம்னா கப் ஷேப்டு. இதுல வந்து நமக்கு ஓபன் டைப் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அடுத்தது வந்து சூடோதீசியம், சூடோனா போலியான அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி நமக்கு இருக்கு. இந்த தீசியம் அப்படிங்கிற அமைப்பு வந்தா என்ன அர்த்தம் அப்படின்னா வளமான பகுதி அப்படின்னு அர்த்தம். தீசியம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வளமான, தீசியம் அப்படின்னாலே வளமான பகுதி அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பெசிடியோமைசிஸ். பெசிடியோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் இன்க்ளூடிங் எதெல்லாம் இருக்குன்னு கேட்பாங்க. பஃபால், டாட்ஸ்டூல், பேர்ட் நெஸ்ட் ஃபங்கை, அதே மாதிரி பிராக்கெட் ஃபங்கை, பிராக்கெட் ஃபங்கை, ஸ்டிங்ஹார்ன், ரஸ்ட் அண்ட் ஸ்மட். சரிங்களா? இப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு.
எக்ஸாம்பிள்ஸ் கம்பல்சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதி வச்சுக்கணும். ஏன்னா இது எக்ஸாம்பிள்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பஃப் ஃபால்ஸ் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பஃப் ஃபாலுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா லைகோபெர்டா. பஃப் ஃபாலுக்கு எக்ஸாம்பிள் வந்து நமக்கு லைகோபெர்டா. சரிங்களா? அதே மாதிரி இந்த டெஸ்ட் எல்லாம் பாருங்க, கொஞ்சம் ஒரு சிலதெல்லாம் பெண்டிங் இருக்கு, ஒரு சிலர்லாம் ப்ராப்பரா எழுதி காமிக்கிறீங்க. நிறைய பேர் அந்த பெண்டிங் வச்சிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பெண்டிங் இல்லாம ரெகுலரா உங்களுக்கு அதே மாதிரி நான் 10 கொஸ்டின் கொடுத்துட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுங்க, ஒரு நாளைக்கு எஜுகேஷன், ஒரு நாளைக்கு வந்து ஜிகே, ஒரு நாளைக்கு வந்து நம்ம மேஜர், சரிங்களா, ஒரு நாளைக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இருக்கேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு 4 நோட்டு வாங்கி என்ன பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஆக்சுவலா வாட்ஸ்அப் அதில் வந்து நான் உங்களுக்கு பிடிஎஃபாக தான் அனுப்புறேன். இல்லை சார் எங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரிண்டர் வசதி எல்லாம் இருக்கு, எனக்கு ஒரு ரூபாயில ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா மறக்காம போய் ஒரு பிரிண்ட் போட்டுங்க. பிரிண்ட் போட்டு அதை என்ன பண்ணுங்க, ஒரு ஃபைல் மாதிரி ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை பார்த்து வச்சுங்க. அதையாவது மெயின்டைன் பண்ணுங்க. எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அந்த ஒர்க்காவது என்ன பண்ணுங்க அப்படின்னா ப்ராப்பரா செய்யுங்க. சரி, அடுத்தது இது வந்து பஃப் ஃபால்ஸுக்கு எக்ஸாம்பிள் லைகோபெர்டா. அடுத்தது டார்ச் டூல். அடுத்து என்ன அப்படின்னா டார்ச் டூல். டார்ச் டூல் கேட்டாங்கன்னா டார்ச் டூல் ஃபங்கை. இதுக்கு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் அமானிட்டா. டார்ச் டூலுக்கு எக்ஸாம்பிள் அமானிட்டா. இதான் பாய்சனஸ். இதுக்கு பேரு சீசர் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமானிட்டா பெல்லாடஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு என்ன அப்படின்னா சீசர் மஷ்ரூம். சரிங்களா, நான் ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன். மஸ்காரிஸ், அமானிட்டா மஸ்காரியா. அமானிட்டா மஸ்காரியா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்ச் டூல். ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி கேட்டுருவாங்க. கண்டிப்பா எக்ஸாமுக்கு கொஸ்டின் எடுக்கிறவங்க ஸ்கூல் புக்கு கையில இல்லாம எடுக்க மாட்டாங்க. சரிங்களா, அப்ப அதுல கண்டிப்பா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பேர்டு நெஸ்ட் ஃபங்கை எதுன்னு கேட்பாங்க. பேர்டு நெஸ்ட் ஃபங்கை எது அப்படின்னா நிடுலரேசி. அதே மாதிரி பிராக்கெட் ஃபங்கை எதுன்னு கேட்பாங்க. அடைப்பு குறி பூஞ்சை. தமிழ் என்ன பேர் அப்படின்னா அதுக்கு அடைப்பு குறி பூஞ்சை. அதுக்கு எக்ஸாம்பிள் பாலிபோரஸ். எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பாலிபோரஸ். பாலிபோரஸ் எதுக்கு எக்ஸாம்பிள்னா பிராக்கெட் ஃபங்கைக்கு எக்ஸாம்பிள். இது எழுதிட்டீங்களா? பஃபால்னா லைகோபெர்டான், டார்ச் டூல்னா அமானிட்டா மஸ்காரியா, பேர்டு நெஸ்ட்னா நிடுலேரியா, NIDULARIA நிடுலேரியா, பிராக்கெட் ஃபங்கைனா பாலிபோரஸ். டீச்சர்ஸ் எழுதிட்டீங்களா? ஓகே ரைட். ஓகே ரைட். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிங் ஆன் ரஸ்ட். ரஸ்ட்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து பக்சீனியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு ரஸ்ட். சரிங்களா, துரு நோய் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த துரு நோய் பேஸ் பண்ணி 2019 நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 2021 என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, ஸ்டிங் ஹார்ன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொட்டும் செல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டிங் ஹார்ன் அப்படின்னா ஒரு கொற்ற மாதிரி அதோடைய அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதான் வந்து நம்ம ஸ்டிங் ஹார்ன் மஷ்ரூம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் எது எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா பைலஸ் இம்புடஸ் சொல்லலாம். இந்த ஸ்டிங் ஹார்னுக்கு எக்ஸாம்பிள் வந்து பைலஸ் இம்புடன்ஸ். IMPUDICUS impedance.
இது நோட் பண்ணீங்க. ரஸ்ட் ஸ்மெட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்மெட்னா யூஸ்டி லோகா வரும். ஸ்மெட்னால யூஸ்டி லோகா சரிங்களா. ரஸ்ட் அப்படிங்கும் போது ஆக்சுவலா பக்சீனியா வந்துடும். பக்சீனியா ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பேசிஸ்ங்க. கம்பல்சரி அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நினைப்பு வச்சுக்கணும். ஸோ பக்சீனியா வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு பேசிஸ். அடுத்தது இந்த டோலிபோர் செப்டம் இது கேட்பாங்க. டோலிபோர் செப்டங்கிற கேரக்டர் எதுல வரும் அப்படின்னா பெசிடியோமைசிஸ்ல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா வரும். பார்க்கறதுக்கு எப்படி தெரியும்னா ரெண்டு மூட்டு வந்து ஒன்னோட ஒண்ணு ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா டோலிபோர் செப்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. டோலிபோர் செப்டம் அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு இணையற மாதிரி நமக்கு அரேஞ்ச் ஆயிருக்கும். அது பக்கத்துல வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இணையக்கூடிய ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். இது பார்த்து வச்சுக்கங்க. அப்புறம் கிளாம்ப் கனெக்ஷன். இன்னொன்னு என்ன அப்படின்னா கிளாம்ப் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இப்ப ரெண்டு மெத்தட் இருக்கு. ஒன்னு வந்து டோலிபோர் செப்டம், இன்னொன்று அமைப்பு என்னன்னா கிளாம்ப் கனெக்ஷன். ஸோ இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டுமே பெசிடியோமைசிட்ஸ்ல வரக்கூடிய கேரக்டர். அடுத்து நம்பர்ஸ் ஆஃப் த டெரஸ்ட்ரியல் அண்ட் லீட் டு த சாப்ரோபைட்டிக் அண்ட் பாராசைட்டிக். இதுல பொறுத்த வரைக்கும் என்னென்ன அமைப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா சாருண்ணிங்கிற அமைப்பு இருக்கு. அதே மாதிரி நமக்கு பாராசைட்டிக் ஒட்டுண்ணிங்கிற அமைப்பு இருக்கு. மைசீலியம் இந்த வெல் டெவலப்டு செப்டேட் வித் டோலிபோர் செப்டம், அதாவது பிராக்கெட்டட் லைக் சரிங்களா, அடைப்புக்குறி மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த அமைப்பை தான் நம்ம டோலிபோர் அப்படின்னு சொல்றோம். இதுல 3 டைப் ஆஃப் மைசீலியம் நேம் வந்து பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா 3 அமைப்பு இருக்கும். இதுல ஒவ்வொரு மைசீலியமும் ஒவ்வொரு வேலையை செய்யும் சரிங்களா. செகண்டரி மைசீலியம்லாம் என்ன செய்யும், அதே மாதிரி டெர்ஷரி மைசீலியம்னா என்ன பண்ணும், இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. இதுல பார்க்கலாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க நினைக்கிறேன். டீச்சர்ஸ் அந்த சொல்லுங்க பார்க்கலாம். இதுல எது ஃப்ரூட்டிங் பாடியை ஃபார்ம் பண்ணக்கூடியது, கனி உடலத்தை ஃபார்ம் பண்ணக்கூடியது எது, பிரைமரியா, செகண்டரியா, டெர்ஷரியா? எது கனி உடலத்தை ஃபார்ம் பண்ணுங்க? இது ஐடியா? செகண்டரிங்களா டெர்ஷரியா? அப்ப தேர்டு தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல கனி உடலம் அப்படிங்கிறத 3ஆம் நிலை மைசீலியம் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாக்கும். அப்ப ஒருவேளை செகண்டரி மைசியம் அது என்ன பண்ணுது பாருங்க, சொல்லியிருக்கேனா செகண்டரி மைசீலியம் ஏதாவது வேலை செய்தான்னு பாருங்க, அதுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கான்னு. டைகாரியாட்டிக் கண்டிஷன். செகண்டரி மைசீலியம் எப்படி இருக்கும்னு கேட்டாங்கன்னா டைகாரியாட்டிக் கண்டிஷன்ல இருக்கும். 2 நியூக்ளியஸ் கொண்ட ஒரு அமைப்புல என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். அதான் டைகாரியாட்டிக் கண்டிஷன் சரிங்களா. டைகாரியாட்டிக் கண்டிஷன் இருக்கக்கூடியது செகண்டரி மைசீலியம். பிரைமரி இருக்கக்கூடியது நமக்கு என்னன்னா மோனோகாரியாட்டிக் மைசீலியம். டெர்ஷரி மைசீலியம் தான் நமக்கு என்ன பண்ணுது, ஃப்ரூட்டிங் பாடி கனி உடலத்தை வந்து உண்டாக்குது. இது நமக்கு என்ன பண்ணலாம்னா இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதுல கேட்கலாம் சரிங்களா. 2ஆம் நிலை மைசீலியம் வந்து நிலைத்து நிற்குமா அப்படின்னா ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இது வந்து நமக்கு கனி உடலத்தை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இப்ப கனி உடலத்தை உருவாக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு 3ஆம் நிலை மைசீலியம் தான் கனி உடலத்தை உருவாக்குது. அதே மாதிரி கிளாம்ப் கனெக்ஷன் இதை வந்து மெயின்டைன் பண்றது யார் அப்படின்னா டைகாரியாட்டிக் கண்டிஷன் நிலையில தான் நமக்கு என்ன நடக்கும், கிளாம்ப் கனெக்ஷன் நடக்கும். அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த நிலையில் கிளாம்ப் ஏணி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைவு முறை அல்லது ஒரு இணைவு முறை நமக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்ப முதல்லா, 2ஆவதா, 3ஆவதா, 4ஆவதா, ஆல் ஆஃப் திஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க.
சோ இதுல வந்து இரண்டாம் நிலை டைகாரியாட்டிக் கண்டிஷன்ல தான் நமக்கு என்ன நடக்குது, கிளாம்ப் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கும். இது பார்த்து வச்சுங்க. இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் கேட்பாங்க. பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளா இருக்கும். இந்த மாதிரி லைனை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் எடுப்பாங்க. சரிங்களா? பெரும்பாலும் கொஸ்டின் எடுக்க வைக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த இடத்துல நீங்க ஏமாறுவீங்க, உங்களை தப்பு பண்ண வைக்கலாம் அப்படிங்கறதான் அவங்க மோட்டிவ்ல தான் கொஸ்டின் எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு சில கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம், இதெல்லாம் போய் இப்படி ஈஸியா கேட்பானா அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆனா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருப்பாங்க. ஒரு சில கொஸ்டினுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, நம்ம ஒரு கான்செப்டை எடுத்துட்டு ஆப்ஷன் ஏவுல வந்து உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ஆன்சர் வச்சிருப்பாங்க. ஓகே இதான் அப்படின்னு என்ன பண்ணணும், நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். வெளியில வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆன்சர் பிலயோ சிலயோ நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். சரிங்களா? அதனால வந்து இதெல்லாம் கொஞ்சம் என்ன பண்ணணும், நம்ம கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்து அதை கெஸ் பண்ணி தான் போடணும். சொல்ல போனா அப்படின்னா அந்த நேரத்துல உங்க திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இவர் எதுக்காக ஆப்ஷன் ஏ கொடுத்திருப்பாரு, பி கொடுத்திருப்பாரு அப்படிங்கிறத திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொஸ்டின் எடுத்த ஒரு மாதிரியே யோசிக்கணும். அடுத்தது asexual reproduction by means. எதெல்லாம் asexual reproduction இருக்குன்னா, கோனிடியா, ஆய்டியா, பட்டிங். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் செக்ஸ் இருக்கு, பட் என்ன கிடையாதுன்னா செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிற அமைப்பு எங்கேயுமே கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலை இணைவு அப்படிங்கிற முறை தான் நமக்கு என்ன பண்ணணும்னா இருக்கு. அப்ப ஸ்பெர்மடைசேஷன் ரிசல்ட் இன் எ பிளாஸ்மோகேமி அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன அமைப்புனா, ரெண்டு பிளாஸ்மா இணையுது. இணையும் போது உடனடியா நமக்கு வந்து கேரியோகேமி நடக்கிறது இல்லைன்னு சொல்லி நம்ம என்ன பார்த்தோம், நம்ம ஆஸ்கோமைசிஸ்ல இதுல பார்த்தோம். அப்ப ஸ்பெர்மடைசேஷன் ரிசல்ட் இன் பிளாஸ்மோகேமி, கேரியோகேமி இஸ் டிலேடு, அதுல என்ன ஆகுது, தாமதம் ஆகுது. அண்ட் டைகாரியாட்டிக் கண்டிஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீடிச்சிருக்குது. அப்ப கொஸ்டின் கேட்கறது எப்படி கேட்பாங்க, கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த நிலையில் நீண்ட நேரம் பால் இனப்பெருக்க நிலையானது நீடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. எந்த நிலையில வந்து ரொம்ப நீண்ட நேரம் நீடிக்குது அப்படின்னா டைகாரியாட்டிக் கண்டிஷன்ல தான் நீடிக்குது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். So karyogamy takes place in a basidium and it is immediately followed by meiotic division. அப்ப டைகாரியாட்டிக் கண்டிஷன்ல கேட்டாங்க அப்படின்னா நமக்கு கிளாம்ப் கனெக்ஷன் இங்க தான் நடக்கும். கிளாம்ப் கனெக்ஷன் எந்த ஸ்டேஜில் நடக்குது அப்படின்னா டைகாரியாட்டிக், அதே மாதிரி செகண்டரி. சரிங்களா? இதே வந்து நமக்கு டெர்ஷரி மைசீலியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரூட்டிங் பாடி, கனி உடலம் என்ன பண்ணிருது, நமக்கு வந்து உருவாயிருது. அடுத்தது the four nuclei is formed are transferred into the basidiospore which are born in stigmata. இது என்ன அமைப்பு அப்படின்னா மொத்தம் 4 நியூக்ளியஸ் உருவாகுது. 1 2 3 4. சரிங்களா? this formed are transferred to basidiospore. அப்ப இந்த ஒவ்வொரு ஸ்போருக்கும் என்ன பேர் அப்படின்னா basidiospore. சரிங்களா? இது எங்க இருந்து உருவாகுது அப்படின்னா born on the stigmata outside the basidium. அப்ப இது எல்லாமே எங்கிருந்து உருவாகுதுன்னா வெளிப்புறத்துல இருந்து உருவாகுது. சரிங்களா? அப்ப இது கேட்பாங்க அவுட் சைடு த பேசிடியம். அப்ப கிளப் ஷேப்டு பேசிடியத்தை பொறுத்த வரைக்கும் கிளப் ஷேப்டு மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 4 பேசிடியோஸ்போர் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். இந்த அமைப்புக்கு பேர் தான் கிளப் ஷேப் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஒரு குடுவை மாதிரி அமைப்பு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். இந்த குரூப் ஆஃப் ஃபங்கை பாப்புலர்லி இஸ் கால்ட் த கிளப் ஃபங்கை. இந்த பங்கைக்கு என்ன பேருனா கிளப் ஃபங்கை. எப்படி நாம வந்து ஆஸ்கோமைசிஸ் பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பங்கை பார்த்தோம் இல்லையா, ரே ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆஸ்கோமைசிஸ்க்கு வேற ஏதாவது நேம் பார்த்தாங்களா, நினப்பு இருக்கா? சாக் பங்கை. ரே பங்கைனா என்ன வருங்க, நம்ம ஆன்சர் கொஸ்டின் பார்த்துருக்கோமா பாருங்க. ரே பங்கை ஆக்டினோமைசிட்ஸா? வேறிங்க எழுதிங்க. ஆக்டினோமைசிஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா ரே ஃபங்கை. கிளப் ஃபங்கை சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டா அந்த எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நமக்கு என்ன பண்ணணும்னா கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். அதனாலதான் உங்களுக்கு என்ன பண்றது, நிறைய டெஸ்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான். நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் நீங்க இது பண்றீங்கன்னா உடனே அந்த இடத்துல என்ன பண்ணணும், எழுதி வைக்கணும்.
இப்போ நான் சொன்ன ரே ஃபங்கை அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ரே ஃபங்கைனா ஆக்டினோமைசிட்ஸ். மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்பாங்க. கிளப் ஃபங்கை அப்படின்னு கேட்பாங்க. கிளப் ஃபங்கை அப்படின்னா பெசிடியோமைசிட்ஸ். சரிங்களா? அதே மாதிரி நமக்கு வந்து சாக் ஃபங்கை. சாக் ஃபங்கை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஆஸ்கோமைசிஸ்ல வர்றது சாக் ஃபங்கை. இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அப்படின்னு கேட்பாங்க. இம்பர்ஃபெக்ட் ஃபங்கைனா டியூட்ரோமைசிட்ஸ். இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லார்ஜ் நம்பர் ஆஃப் த பீசிஸ் லைவ் இன் சாப்ரோபெட்டிக் இன் சாயில் அண்ட் மெனி பிளான்ட் அண்ட் அனிமல் பாராசைட். நிறைய விலங்குகள் அனிமல்ஸ்ல என்ன பண்ணுது அப்படின்னா பாராசைட்டா வாழக்கூடியது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் பை த ப்ரொடக்ஷன் ஆஃப் என்னென்ன அப்படின்னா பாலிலா இனப்பெருக்கத்தை பொறுத்த வரைக்கும் கோனிடியா, கிளாமிடோஸ்போர், பட்டிங், ஐடியா. நம்ம எப்படி ஆஸ்கோமைசிஸ்ல பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் என்ன பண்ணுது அப்படின்னா இருக்கு. கொனிடியா பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்சோ ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். அந்த அமைப்புக்கு என்ன பேருனா பிக்னீடியம், ஆசர்வுலஸ், ஸ்போரோடிஷியம், சினிமா. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ஏசெக்சுவல் அதாவது கொனிடியா அந்த அமைப்பு இருக்கு இல்லைங்களா, அதுல இருந்து உருவாக்கக்கூடியது. அப்ப பிக்னோஸ்போர், பிக்னோஸ்போர்ங்கிறது எதை குறிக்குதுன்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை குறிக்கக்கூடியதுதான் இந்த பிக்னோஸ்போர் அப்படின்னு சொல்லக்கூடியது. பிக்னிடியத்துக்கு எக்ஸாம்பிள் போமா. பிக்னிடியத்துக்கு எக்ஸாம்பிள் எது அப்படின்னா போமா அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா பிக்னிடியத்துக்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்தது ஆசர்வுலஸ், கொலிட்ரோட்ரைக்கம் பல்கேட்டம். கொலிட்ரோட்ரைக்கம் இதுல வந்து ரெண்டு பீசஸ் இருக்கும். கொலிட்ரோட்ரைக்கம் பல்கேட்டம் ஒன்று வரும், கொலிட்ரோட்ரைக்கம் லிண்டிமுத்தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான பீசஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வரும். இது நம்ம டிசீஸ் படிக்கும் போது படிப்போம். ஏன்னா இதுல பேஸ் பண்ணி நமக்கு பிஆர்டி எக்ஸாம்ல அதுல எத்தனை ஸ்போர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? அப்ப அதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமா இதை பார்த்து வச்சுக்கணும். அடுத்து கொனிடியா. கொனிடியா பொறுத்த வரைக்கும் சினிமாவுக்கு எக்ஸாம்பிள் வந்து கிராப்பியம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுங்க. எக்ஸாம்பிள் பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அதுக்கு அடுத்தது பாராசெக்சுவல் டியூட்ரோமைசிஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா பாராசெக்சுவல். இதுலதான் வந்து நமக்கு என்னது ஜெனட்டிக்கல் வேரியேஷன் அப்படின்னு சொல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா அது நமக்கு வந்து இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. சரிங்களா? டியூட்ரோமைசிஸ்னு கேட்டாங்க அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை. இதோட நமக்கு என்ன அப்படின்னா இது முடிச்சிரும். அதுக்கு அடுத்தது நமக்கு எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ட் பார்க்கும் பொழுது இதுல மெயினா நமக்கு ஃபங்கையும் நிறைய எக்கனாமிக்கல் யூசஸ் இருக்கு. ஏன்னா ஆன்டிபயாட்டிக் நிறைய எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபங்கைல இருந்து தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இதுல முக்கியமான ஒண்ணு ஈஸ்ட். ஈஸ்ட்ல இருந்து நீங்க ஒவ்வொரு வருஷமும் கம்பல்சரி ஏதாவது ஒரு கொஸ்டின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. பிளமண்டஸ் ஈஸ்ட் ஏற்கனவே கேட்டது. சக்காரோமைசிஸ் சர்வியசியஸ். ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சைமேஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமை நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து செக்ரிகேட் பண்ணும். அதை பார்த்து வச்சுங்க சைமேஸ். ஏன்னா நமக்கு ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்க்கு வந்து இது முக்கியமான ஒண்ணு. அதுக்கு அடுத்தது ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் மஷ்ரூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்டினஸ் எடோட்டஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ், வால்வோரெல்லா வால்வோசியா. இது எல்லாமே நமக்கு வந்து சிங்கிள் செல் புரோட்டீன்ல வந்து நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இதுல வந்து ஈஸ்ட்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா விட்டமின் பி. ஒரு சில புக்ல வந்து விட்டமின் B12 அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்க நம்ம இதுல வந்து ஈஸ்ட், விட்டமின் பி. அதே மாதிரி எரிமோத்தீசியம் ஆசிப்பி வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் B12 பார்த்து வச்சுங்க. ஈஸ்ட் பொறுத்த வரைக்கும் என்ன, எரிமோத்தீசியம் அப்படிங்கிறது என்ன. இது நமக்கு ரெண்டுமே என்னது அப்படின்னா விட்டமின்ஸ் இருக்கக்கூடியது. மெடிசன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபங்கை ப்ரொடியூஸ் ஆன்டிபயாட்டிக் விச் அரெஸ்ட் த growth ஆஃப் டெஸ்ட்ராய் இன் பாக்டீரியா. சரிங்களா? ஒரு பாக்டீரியாவை அழிக்கக்கூடிய ஆன்டிபயாட்டிக் நிறைய எதுல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா நமக்கு வந்து ஃபங்கைல இருந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. பெனிசிலின் அப்படின்னா இதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது பெனிசிலியம் நோட்டேட்டம். செப்லோஸ்போரினா அக்ரோமோனியம் கிரைசோஜீனம். கிரைசோஃபுல்வின் இது கேட்ட கொஸ்டின். பெனிசிலியம் கிரைசோஃபுல்வம். எர்காட் இது கேட்ட கொஸ்டின். எர்காட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல்லூசினேஷன் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு மாய தோற்றம். இது எங்க இருக்குன்னா
ஆக்சுவலா வந்து கொடைக்கானல்ல இருக்கு. இது என்ன பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாவே டோட்டலா அங்க யாரையுமே அலோவ் பண்றது இல்ல. அந்த இடத்துக்கே ஃபுல்லா வந்து வேலி மாதிரி போட்டு விட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சம் பீப்புள்ஸ் போய் அங்க உட்காந்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய அந்த ஸ்போர்கள் எல்லாம் அந்த காத்தை சுவாசிக்கும் போதே ஒரு போதை ஏற்படுத்தணும். அல்லூசினேஸ் பங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா போதையில வந்து பாத்தீங்கன்னா பாதை தவறிய ஒரு சில இளநிகளை மீட்கிறதுக்காக தான் என்ன பண்றாங்கன்னா இதை பயன்படுத்துறாங்க. எர்காட்டமைன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது கிளாவிசப் பர்பூரியா. சரிங்களா, இது என்ன அப்படின்னா நமக்கு கிளாவிசப் பர்பூரியா. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து vasoconstrictor. Vasoconstrictor means இந்த என்ன சொல்றோம்னா அந்த பிளட் வெசல்ஸ் நினைக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ரத்த நாளங்கள்ல என்ன பண்ணோம் அப்படின்னா அதிகமான கொழுப்பு சேர்ந்துடும். இந்த கொழுப்பு சேர்ந்தவொடனே என்ன பண்ண முடியாதுன்னா ரத்தத்தினால ப்ராப்பரா வந்து போக முடியாது. சரிங்களா, அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா விரிவடைய செய்யறதுக்காக வந்து இந்த கிளாவிசப் பர்பூரியா அப்படின்னு சொல்லக்கூடியதுல இருந்து நமக்கு வந்து பயன்படுத்துறாங்க. தமிழ் எழுதி வச்சுக்கோங்க. இரத்த நாளங்களை ரத்த நாளங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுருக்கி அப்படின்னு சொல்றாங்க. வாசு அப்படிங்கிறது இது வந்து இரத்த நாளங்களை சுருக்கி அதன் வழியாக இரத்த ஓட்டத்தை குறைக்கும் ஒரு பொருளாகும் அப்படிங்கிறாங்க. தமிழ்ல எழுதிக்கிங்க அந்த இடத்துல அப்படியே. வாஸ்கோ கான்ஸ்ட்ரக்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இரத்த நாளங்களை சுருக்கி அதன் வழியாக இரத்த ஓட்டத்தை குறைக்கும் ஒரு பொருளாகும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இரத்த கசிவை கட்டுப்படுத்தக்கூடியது. இரத்த கசிவை கட்டுப்படுத்துதல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இரத்த கசிவை கட்டுப்படுத்துதலுக்கு யூஸ் ஆகுது. அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட். ஆர்கானிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் இதுல முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது சிட்ரிக் ஆசிட், குளுக்கோனிக் ஆசிட். இது ரெண்டும் வந்து ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர்ல இருந்து கிடைக்குது. இட்டாகோனிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஆஸ்பர்ஜில்லஸ் டெரசிஸ், கோஜிக் ஆசிட் பொறுத்த வரைக்கும் ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசே. அதே மாதிரி ஈஸ்ட் சகாரோமைசிஸ் செர்வேசியஸ், இதோட பொட்டானிக்கல் நேம். பிளமண்டஸ் ஈஸ்ட்னு கேட்பாங்க. பிளவுறும் பூஞ்சை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சைசோ சகாரோமைசிஸ். சைசோ அப்படின்னால பிளவுறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவா பர்மெண்டேஷன், அதாவது அந்த மொலாசஸ் கரும்பு சக்கையெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பதப்படுத்தி அதுல இருந்து ஆல்கஹால்ல ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல வந்து பயன்படுத்துறாங்க. அதுக்கு அடுத்தது பேக்கரி ப்ராடக்ட், பெனிசிலியம் ராக்போர்ட்டி, இதெல்லாம் சீஸ் தயாரிக்கிறது. சரிங்களா, நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பன்னீர் இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, சீஸ் அந்த மாதிரி இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா இதை பயன்படுத்துறாங்க. ராக்போர்ட்டி சீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல வந்து ரொம்ப அதாவது இந்த சீஸுக்கு பேரு ராக்போர்ட்டி சீஸுக்கு என்ன பேர் அப்படின்னா ராயல் சீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி சீஸ்ல பெரிய பெரிய ஹோல்ஸ் இருக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு ராயல் சீஸ் அப்படின்னு அர்த்தம். இது எந்த அளவுக்கு ஹோல்ஸ் பெருசா இருக்கோ, அதாவது கார்பன் டை ஆக்சைடுனால நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இது உருவாகும் பர்மெண்டேஷன் ப்ராசஸ். அப்ப அந்த அளவுக்கு என்ன பாத்தீங்க அப்படின்னா ரேட் அதிகம். ராக்போர்ட்டி சீஸ் அதெல்லாம் போச்சுங்க. அடுத்து ப்ரொடக்ஷன் ஆஃப் என்சைம். ஆஸ்பர்ஜில்லஸ் ஒரைசே, ஆஸ்பர்ஜில்லஸ் நைஜர். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா are employed the production of enzyme. எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா என்சைம் ப்ரொடக்ஷன்ல வந்து நமக்கு யூஸ் ஆகுது. அதே போல அமைலேஸ், புரோட்டியேஸ், லாக்டேஸ், அதே மாதிரி ரென்னட் இது நடக்க வச்சுங்க. சரிங்களா, இது ஒரு மெத்தடு. ரென்னட் அப்படின்னு சொல்லக்கூடியது பாலை நல்லா கெட்டியாக்கி அதுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா சீஸ் தயாரிப்பாங்க.
இதுக்கு எது ஹெல்ப் பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மியூக்கர் பார்த்து வச்சுங்க. ஏன்னா மியூக்கர்ல இருந்து சிட்ரிக் ஆசிடும் தயாரிக்கிறாங்க முக்கியமா. அதே மாதிரி மியூக்கர் மியூசிடா இதுல இருந்து ஒரு மாதிரி சூப் ஒன்று தயாரிப்பாங்க. அதுக்கு பேரு சுபு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சூப்புக்கு பேரு சுபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப் ஒன்று தயாரிக்கிறதுக்கு மியூக்கர் யூஸ் பண்ணுவாங்க. அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைசட்டோனியா, பைலஸ், ஸ்கிலரோடெர்மா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்வ் இன் வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஸோ பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. பீவரியா பிராசிகா, மெட்ரைசியம் அனிசோபைலே யூஸ்டு as a பயோபெஸ்டிசைட், அதாவது பூச்சிகளை அழிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா இதையெல்லாம் வந்து பயன்படுத்துறாங்க. பீவேரியா பேசோனியான்னு சொல்லக்கூடியதும் மெட் அரிஷியம், மெட்ரைசியம் அனிசோபிலியே அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ஜிப்பர்லைன் ப்ரொடியூஸ்டு பை த ஃபங்கஸ் ஜிப்பர்லிக் பூஜிகோரியா. என்ன அப்படின்னா நமக்கு ஜிப்பர்லைன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வருஷம் கூட ஜிப்பர்லைன் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஜிப்பர்லைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமா கேட்கலாம். ஃபங்கஸ் ஜிப்பர்லின் பூஜிகோரியா இன்டியூஸ்ட் பை த பிளான்ட் growth and used for growth promoter. எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா growth promoter வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்து ஹார்ம்ஃபுல் ஆக்டிவிட்டி, நோயை உண்டாக்கக்கூடியது பாய்சன். இதாங்க இதுக்கு பேர் தாங்க சீசர் மஷ்ரூம், அமானிட்டா பலாய்டஸ். ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா இந்த சீசர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்க ஒய்ஃப் மேல சந்தேகப்பட்டு இதுல இருந்து தயாரிச்ச ஒரு பாய்சனான ஒரு மருந்தை கொடுத்து கொலை பண்ணிடுவார். அதாவது அதுக்கு பேரு சீசர் மஷ்ரூம்னே பேர். அமானிட்டா வெர்னா, பலுட்டஸ் சாட்டன்ஸ் இதெல்லாம் வந்து ஹைலி பாய்சன், டெட் பாய்சன் அப்படின்னு சொல்லக்கூடியது, டாக்ஸின். இந்த ஃபங்கை பொறுத்த வரைக்கும் டாட்ஸ்டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா டாட்ஸ்டூல். அதே மாதிரி நமக்கு ஆஸ்பர்ஜில்லஸ், ரைசோபஸ், மியூக்கர், பெனிசிலியம் இதெல்லாம் வந்து என்ன பண்ணா உணவுப் பொருட்களை கெட்டு போறதுக்கு காரணமா இருக்கு. ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபிளேவஸ் இப்ப ட்ரைடு ஃபுட் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்றது. இஸ் கால் அந்த டாக்ஸின் பேரு அப்ளோடாக்சின். சரிங்களா, அந்த டாக்ஸின் ஒரு உலர்ந்த ஒரு சில உணவு மேல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபிளேவஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன பண்ணுது நமக்கு கார்சினோஜெனிக் டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா அப்ளோடாக்சின். அப்ப அப்ளோடாக்சினை ப்ரொடியூஸ் பண்றது யாருன்னா ஆஸ்பர்ஜில்லஸ் ஃபிளேவஸ். அடுத்தது பேட்டுலின், அக்ரோடாக்சின் ஏ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸின் ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கை. பேட்டுலின், அக்ரோடாக்சின்லாம் ப்ரொடியூஸ் பண்றது யார் அப்படின்னா ஃபங்கை தான் நமக்கு என்ன பண்ணுது ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்த டிசீஸ் இன் ஹியூமன் கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் மெயினா நம்ம பிளான்ட்டுக்கு மட்டும் பார்த்துப்போம். ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் பல தடவை கேட்ட கொஸ்டின். கொலிட்ரைட்ரைக்கம் பால்கேட்டம். இதுலயே இன்னொன்னு வருங்க, சுகர் கேன் இல்ல, இது இன்னொன்னு வரும் அரக்கி சைபோச்சியா, நிலக்கடலையில வரும். நிலக்கடலையில 2 நோய் வரும். அந்த 2 நோயை வச்சுதான் பிஆர்டி எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, பிளாஸ்டா பேடி அப்படின்னா நெல்லுல வந்து மேக்னோ போர்த்தா கிராசா. பீன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் கொலிட்ரோட்ரைக்கம் லிண்டி முத்தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒயிட் ரஸ்ட் ஆஃப் குரிசிப்பர் இது கேட்ட கொஸ்டின். அல்புகோ கேண்டிடா யூஜிடிஆர்ல கேட்டிருக்காங்க. பீச் லீஃப் கர்ல் டாப்ரினா டிஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி ரஸ்ட் ஆஃப் வீட் அப்படின்னா பக்சினியா கிராமினி ட்ரிட்டி. வீட் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுல இருக்கக்கூடிய ஸ்போர்கள் பேஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு என்ன பண்றாங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க. ஏன்னா ஸ்கோர் பேஸ் பண்ணி நமக்கு பக்சீனியாவில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஏசியோ ஸ்கோர், பெசிடியோ ஸ்கோர், இருடியோ ஸ்கோர், டீலியோ ஸ்கோர் அந்த மாதிரி அதில் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா, இதை பார்த்து வச்சுங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபங்கைல கொடுத்துருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது இந்த டெர்மட்டோஃபைட் ஃபங்கை என்னன்னு பாத்துங்க. அதாவது மனிதனுடைய தோல் மேல வளரக்கூடிய ஒரு சில பூஞ்சை, அதாவது ஒரு சில பூஞ்சைகள் இந்த பொடுகெல்லாம் ஃபார்ம் பண்றதுக்கு காரணம் இதுதான். இந்த ட்ரைகோபைட்டா, டைனியா, மைக்ரோஸ்போரியம், எபிடெர்மோபைட்டா. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ, பைட்டாப்தரா இம்பசன்ஸ்.
இதை வச்சுதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஒரு நோயியல் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தனியா நமக்கு ஒரு பிளான்ட் பேத்தாலஜி அப்படிங்கிற ஒரு படிப்பு உருவானதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அந்த பூஞ்சை தான். இது என்ன பண்ணும், நம்ம கிட்டத்தட்ட அயர்லாந்துல வந்து அவங்களோட முக்கியமான உணவே பொட்டேட்டோ தான். சரிங்களா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நிறைய கல்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பைட்டோப்தரா இன்ஃப்ளோரசன்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய நோய் தாக்கத்தை ஏற்படுத்தி அது என்ன பண்ணும் அப்படின்னா அழிச்சிடும். அப்ப அந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உணவு இல்லாம நிறைய பேர் வந்து இறந்து போயிடுவாங்க. அதே மாதிரி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எலிமெண்டோஸ்போரியம் ஒரைசே அப்படின்னு சொல்லக்கூடியது பிளைட். நமக்கு பேடியில வந்து பாத்தீங்கன்னா, பேடினா நெல்லுல வந்து பாத்தீங்கன்னா நோய் ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு பேரு பெங்கால் பெமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு நிறைய அந்த பூஞ்சைகளுடைய ஆப்போசிட் நமக்கு வந்து மருந்து கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நமக்கு நிறைய என்ன பண்ணும் அப்படின்னா நடக்கும். ஸோ அடுத்தது வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்க்கு நமக்கு கொடுத்துருக்கிற பீசிஸ் ரைசோபஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரைசோபஸ் அகாரிகஸ் ரெண்டுமே பார்க்கணும். ரெண்டு இருந்து கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க. ரைசோபஸ் அகாரிகஸ், அதே மாதிரி சிலபஸ்ல நமக்கு வந்து மைக்கோரைசாவும் இருக்கு. ஸோ நம்ம ரைசோபஸ் அகாரிகஸ் மைக்கோரைசா இது பார்த்தோம்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேட்பாங்க. நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்கிற கொஸ்டின் வந்து அர்பேசிகுலர் மைக்கோரைசா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேம் பூஞ்சைக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. வேம் ஃபங்கைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். ஓகேங்களா, இது முடிச்சோம்னா நமக்கு என்ன பண்ணோம்னா பூஞ்சை முடிஞ்சிடும். நாளைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா பூஞ்சை முடிச்சிடலாம். நமக்கு பூஞ்சை 2 பேஜுக்கு முடிச்சுட்டு லைக்கன் முடிஞ்சோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசன் ஓவர் ஆயிரும். சரிங்களா, நாளைக்கு நான் உங்களுக்கு வந்து இந்த இன்னொரு கொஸ்டின் இருக்கும் இல்லைங்களா,